கற்று மூயர் ஞான கலை இல்லாருக்கு இன்ப நிலை இல்லை மானோன் மணியே யா ஸல்லி வ ஸல்லிம் தீசனை தீக்கூளியை சாக்கடையை கார்த்தேன் வளர்த்தேனன் கண்ணே ரஹ்மானே ஏக பெருவழியில் ஈருக்கடலில் கம்பமற்ற காகமதுவானேனன் கண்ணே ரஹ்மானே யா ஸல்லி வ ஸல்லிம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஸ்வாஜிஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனின் ஓரிடத்தில் குறிப்பிடுகிறான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பய்யினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பய்யன்னாஹு லின்னாஸி உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வ யல்அனுஹுமுல் லாயினூன் إلا الذين تابوا وأصلحوا وبينوا فأولئك أتوب عليهم وأنا التواب الرحيم. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனை இறக்கி வைத்தான். அதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எத்தி வைத்தார்கள். திருக்குர்ஆன் என்பது அல்லாஹ்வினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் உலக மக்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு லெட்டர், ஒரு கடிதம். இதுதான் திருக்குர்ஆன். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இந்துக்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, பௌத்தர்களுக்கு மட்டுமல்ல, உலகில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹ் மூலம் அனுப்பி வைத்த கடிதம்தான் அல் குர்ஆன். மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட சகல அம்சங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறான். விஞ்ஞானம், மெய்ஞானம், அரசியல், பொருளாதாரம், ஆத்மீகம், ஏகத்துவம், இது போன்ற மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு தேவைப்பட்ட அனைத்தையும் அந்த கடிதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி ரசூலுல்லாஹ்வின் மூலம் எங்களுக்கு தந்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த கடிதத்தில் ஒரு எழுத்தை கூட, ஒரு புள்ளியை கூட, ஒரு நுக்தாவை கூட விடாமல் எங்களுக்கு எட்டி வைத்தார்கள். திருக்குர்ஆனின் சில இடங்களிலே வெளிப்படையாக பார்க்கின்ற நேரத்தில், ஆழ்ந்து பார்க்கும்போது அல்ல, உள்ரங்கமாக பார்க்கும்போது அல்ல, வெளிப்படையாக பார்க்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தண்டிப்பது போன்று, கண்டிப்பது போன்ற வசனங்களும் வந்திருக்கின்றன. உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுயநலவாதியாக இருந்திருந்தால், தங்களை கண்டிப்பது போன்ற அல்லது தண்டிப்பது போன்ற அமைப்பில் அருளப்பட்ட வசனங்களை நிச்சயமாக மறைத்திருப்பார்கள். மறைத்தார்களா? மறைக்கவில்லை. ஒரு எழுத்தை, ஒரு நுக்தாவை கூட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா அனுப்பிய கடிதத்தை அப்படியே வாசித்து காட்டினார்கள். இதுதான் சரி. உதாரணமாக, எனக்கு ஒருவர் கடிதம் அனுப்புகிறார், அந்த கடிதத்தில் பல விஷயங்களை குறிப்பிடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இந்த கடிதத்தை பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலில் தொழுகைக்கு பின்னால் மக்கள் மத்தியில் வாசித்து காட்ட வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். என்னுடைய கடமை என்ன? அந்த கடிதத்தில் ஒரு நுக்தாவை கூட விடாமல், ஒரு எழுத்தை கூட விடாமல் உங்கள் மத்தியிலே நான் வாசித்து காட்ட வேண்டும். அந்த கடிதத்தில் என்னை தண்டிப்பது போன்ற அல்லது கண்டிப்பது போன்ற வசனங்கள் இருந்தாலும் கூட அந்த கடிதத்தை உங்கள் மத்தியிலே நான் வாசித்துத்தான் காட்ட வேண்டும். அதில் எதையும் மறைத்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்கவில்லை. ஆனால் திருக்குர்ஆனில் உள்ளவற்றை, அந்த கடிதத்தில் உள்ள ஒரு சில விஷயங்களை மறைக்கின்றார்களே, மக்கள் மத்தியில் சொல்லாமல் மறைக்கின்றார்களே, அவர்களை பற்றி நான் மேலே ஓதி காட்டிய ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸி உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வ யல்அனுஹுமுல் லாயினூன் இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு வ பையனு ஃபஉலாயிக அதூபு அலைஹிம் வ அன தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கடிதத்தில் அல் குர்ஆனில் தான் எழுதிய விஷயங்களை மக்கள் மத்தியில் சொல்லாமல் மறைக்கின்றார்களே, அவர்களை பற்றி இங்கே குறிப்பிடுகிறான். யார் அவர்கள்? மட்டக்களப்புல வாழைப்பழம் விற்கிற இந்த ஹாலிது நானாவா? சந்தையில பச்சை கொச்சிக்கா விற்கிற உமர் லப்பையா? அல்லது கல்முனையில சப்பாத்து வைக்கிற இந்த எம்சியா? இவர்கள் குர்ஆனை மறைக்க இவர்களால் முடியாது. யார் மறைக்கலாம்? குர்ஆனில் கூறப்பட்ட தத்துவத்தை, கொள்கை விளக்கத்தை மக்களுக்கு சொல்லாமல் மறைக்கக்கூடியவர்கள் யாராக இருக்கலாம்? யாராக இருக்கலாம்? யார் இருக்கலாம்? உலமாக்கள். உலமாக்களுக்குத்தான் குர்ஆன் தெரியும். உலமாக்கள் தான் குர்ஆனை கற்றவர்கள். மக்கள் மத்தியிலே சொல்வதாக இருந்தாலும் அவர்கள் தான் சொல்ல வேண்டும். மக்கள் மத்தியிலே அதில் கூறப்பட்டவற்றை, கூறப்பட்ட விஷயங்களை சொல்லாமல் மறைப்பதாக இருந்தாலும் அவர்கள் தான் மறைக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருவசனத்தில் யாரை சுட்டிக்காட்டுகிறான் என்பதை நான் சொல்லாமல் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்னல்லதீன யக்துமூன, சிலர் யக்துமூன அவர்கள் மறைக்கிறார்கள்.
மா அன்சல்னா, நாங்கள் இறக்கி வைத்தோமே அதை அவர்கள் மறைக்கிறார்கள். மினல் பையினாத்தி வல் ஹுதா, நேர்வழியிலிருந்தும் பட்டவர்த்தனமான பகிரங்கமான அத்தாட்சிகளில் இருந்தும் நாங்கள் இறக்கி வைத்தோமே அதை மறைக்கிறார்கள். மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப், குர்ஆனில் நாங்கள் தெளிவாக அதை சொன்ன பிறகு, குர்ஆனில் பட்டவர்த்தனமாக வெட்ட வெளிச்சமாக நாங்கள் அதை சொன்ன பிறகு நேர்வழியையும் பகிரங்க அத்தாட்சிகளையும் மறைக்கின்றார்களே இவர்கள், உலாயிக்க யல்அனுஹுமுல்லாஹ், இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லஅனத்து செய்கின்றான், சபிக்கின்றான், திட்டுகின்றான், பத்ஆ செய்கின்றான். அவன் மட்டுமா, வயல்அனுஹுமுல் லாயினூன், லானத்து செய்யக்கூடியவர்கள் அனைவருமே அல்லாஹ்வுடன் சேர்ந்து இவர்களை லானத்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இல்லல்லதீன, சிலரை தவிர, தாபு, தாங்கள் செய்த தவறை உணர்ந்து தௌபா செய்து, வஅஸ்லஹு, தாங்களும் திருந்தி, வபய்யனு, மறைத்ததை மக்கள் மத்தியிலே திட்ட தெளிவாக விளங்கப்படுத்தினார்களே அவர்களை தவிர, ஃபௌலாயிக அதூபு அலைஹிம், அவர்கள் தௌபா செய்தால் நான் அவர்களுடைய தௌபாவை மன்னிப்பேன். வஅன தவ்வாபுர் ரஹீம், நான் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அருள் சொரியக்கூடிய அல்லாஹ்வாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். யாரை சுட்டிக்காட்டுகிறான்? உலமாக்களைத்தான் சுட்டிக்காட்டுகிறான். மக்கள் மத்தியில் திருக்குர்ஆனை போதிப்பவர்கள் பச்சை குச்சிக்காய் வியாபாரி அல்ல, சப்பாத்தி வியாபாரி அல்ல, வாழைப்பழ வியாபாரி அல்ல. உலமாக்கள் தான் திருக்குர்ஆனில் உள்ளதை மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் அல்லது மறைக்க வேண்டும். இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை குறிப்பிடுகிறான்? குர்ஆனில் அவன் சொன்னதை மறைத்து போதிக்கின்றார்களே, அவன் சொன்னதை கூறியதை மக்கள் மத்தியில் தெளிவாக சொல்லாமல் மறைக்கின்றார்களே, அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாடுகிறான். நீங்க அரபு படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும், அரபு படிக்காட்டி இந்த வசனத்தினுடைய ருசி விளங்காது. எனக்கும் விளங்கும், அரபு படித்தாக்களுக்கும் விளங்கும். அரபு படிக்காட்டி இந்த வசனத்தினுடைய ருசி விளங்காது. என்ன ருசியில் அறிக்கி இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் பாருங்க. இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா ஃபௌலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வயல்அனுஹுமுல் லாயினூன். இது சொல்லலாம் அல்லவா? அப்படி சொல்லல. எப்படி சொல்லலாம்? கவனிச்சா கேட்டா தான் வழங்கும், கண்ணத்து நீங்க வழங்காது. இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, நேர்வழியில் இருந்தும் பட்டவர்த்தனமான அத்தாட்சிகளில் இருந்தும் நாங்கள் இறக்கி வைத்தோமே அதை மறைப்பவர்கள், அல்லாஹ் தஆலா அவர்களை லானத்து செய்வான் என்று வந்திருக்கலாம். அப்படி வராமல் இடையில் அல்லாஹ் தஆலா நுழைச்சு காட்டுறான். எப்படி? மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸ் ஃபில் கிதாப். நாங்க எங்கட வேதத்தில் இதை தெளிவாக சொல்லி இருக்க, நாங்க சொல்லி இருக்க, நீ என்ன கணக்கில் மறைப்பாய் என்ற பாணி. இந்த கடிதத்தில் இந்த விஷயத்தை நான் தெளிவாக எழுதியிருக்க, அப்துல் ரவுவே நீ என்ன வகையிலே மக்கள் மத்தியிலே அதை மறைத்து வாசித்து காட்டுவாய் என்று சாடி கேட்பது போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருக்குர்ஆன் வசனத்திலே கேட்கிறான். பார்த்தீர்களா சகோதரர்களே? அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்ததை மறைக்க கூடாது, சொல்லித்தான் ஆக வேண்டும். குர்ஆன்ல 6666 வசனங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள்.
அது சரியாகவும் இருக்கலாம், அல்லது இப்போது கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்த வகையில கூடுதலாக இருப்பதாக சொல்கிறார்கள், அல்லது கூடுதலாகவும் இருக்கலாம். ஏதோ அல் குர்ஆன், குர்ஆனில் கூறப்பட்டிருக்கின்ற அனைத்தையும் மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அனுப்பினான். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த விஷயம் மக்களுக்கு விளங்காது, இதை சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லாமல் இருக்கவில்லை. இந்த விஷயத்தை சொன்னால் மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக நபியுல்லாஹ் சொல்லாமல் இருக்கவில்லை, அனைத்தையுமே சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆனால் சில தப்சீர்களுடைய உலமாக்கள், நாம் அவர்களை குற்றம் சொல்வதற்கில்லை, உள்ளதை சொல்கிறேன். சில தப்சீருடைய உலமாக்கள் அலிஃப் லாம் மீம் காஃப் ஹா யா ஐன் ஸாத் ஹா மீம் ஐன் சீன் காஃப் தா சீன் தா சீன் மீம் யாசீன் என்று வரக்கூடிய இந்த ஆயத்துகளுக்கு என்ன எழுதியிருக்கிறாங்க என்று தெரியுமா? அல்லாஹு அஅலமு பிமுராதிஹி பிதாலிக. இந்த வசனத்தினுடைய கருத்து அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். என்ன மண்ணாங்கட்டிக்கு அல்லாஹ் தஆலா இந்த அடியானுக்கு இறக்கி காட்டின இந்த வசனத்தினுடைய கருத்து அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்று இருந்தால் அதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் இறக்க வேண்டும்? அதை ஏன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மக்கள் மத்தியிலே ஓதி காட்ட வேண்டும்? மறைத்தல்லவா சொல்லி இருக்க வேண்டும். ஆகவே அதற்கு அர்த்தம் உண்டு. அர்த்தம் தெரியாதவர்கள் அல்லாஹு அலம் பிமுராதிஹி பிதாலிக. யாசீனுக்கு என்ன தம்பி கருத்து? இந்த உலமாக்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்க பாப்போம், யாசீனுக்கு என்ன கருத்து? அதுக்கு கருத்து இல்ல. அப்ப என்ன மண்ணாம் கட்டிக்கிறா குர்ஆன்ல வந்திருக்கி? கருத்தில்லாத ஒரு நொக்குத்தா குர்ஆனில் வருமா? எழுத்த விடுங்கள், எழுத்தை விடுங்கள். ஒரு புள்ளி, ஒரு நொக்குத்தா கருத்தில்லாமல் குர்ஆனில் வருமா? வராது. உலமாக்கிட்ட கேட்டு பாருங்க, யாசீனுக்கு என்ன கருத்து? அதுல கருத்து அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. என்னத்துக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இறக்கின? இந்த அடியார்களுக்கு வேண்டித்தானே இறக்கினா. காஃப் ஹா யா ஐன் ஸாத், இது ஒரு வசனம். என்னடா இதன் அர்த்தம் என்று உலமாக்களிடத்திலே கேட்டு பாருங்கள். அல்லாஹு அஅலமு பிமுராதிஹி பிதாலிக. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த தப்சீர்ல எழுதி வச்சிட்டாங்க, அதை வாசிச்சே காட்டிடுவான். இதனுடைய கருத்து அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும், ஒருத்தருக்கும் தெரியாது. தெரியாண்டு வச்சுக்கிட்டால் வச்சுக்குவோமே, அல்லாஹ்வுக்கு தான் இந்த கருத்து தெரியும், ஒரு குருவிக்கும் தெரியாது என்றால் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் அந்த வசனத்தை இடம்பெற செய்திருக்கிறானே, அதற்கான காரணம் என்ன? அதனுடைய விளக்கம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும் சகோதரர்களே. சில நேரங்கள்ல இந்த முதல் எழுத்து இனிசல் இனிசல் என்று சொல்லுவாங்க. முதல் எழுத்து அப்துல் ஜவாத் ஆலிம், அப்துல் ரவுஃப். நான் என்ன என்று எழுதுவன், எனக்கு முதல் எழுத்து எப்படி வரும்? அப்துல் ஜவாத், அப்துல் ரவுஃப். எனக்கு முதல் எழுத்து என்ன வரும்? ஆனா ஜானா ஏ ஜே வரும். முஹம்மது இஸ்மாயில், முஹம்மது ஃபலீல், எம் ஐ எம் ஃபலீல். இதை என்ன என்று சொல்லுவோம்? முதல் எழுத்து என்று சொல்லுவோம். அப்ப என்ன அர்த்தம்? அப்துல் ஜவாத்ல அப்துல் என்ற சொல்லில் இருந்து ஏ எடுக்கிற, ஆனாவை எடுக்கிற. ஜவாத் என்ற சொல்லில் இருந்து ஜானாவை எடுக்கிற, அல்லது ஜே என்ற எழுத்தை எடுக்கிறது. எடுத்தா அப்துல் ஜவாத், அப்துலுக்கு முதல் எழுத்து ஏ, ஜவாதுக்கு முதல் எழுத்து ஜே. இதே விதமாக இப்படி சொல்றோமா இல்லையா? இன்சல்ட் சொல்றோமா இல்லையா? உன் பெயரை முதல் எழுத்துடன் எழுதுக என்று கேள்வி கேட்கான். உன் பெயரை முதல் எழுத்துடன் எழுதுக, இன்சலுடன் எழுதுக என்றா என்ன சொல்லி எழுதணும்? நாங்க அப்துல் ரவுஃப் கொண்டு எழுதிடப்படாது. எப்படி எழுதணும்?
ஜே அப்துல் ரவுப், ஆனா ஜானா அப்துல் ரவுப், எம் பவீல், இப்படித்தான் எழுதுவோம். எதுக்கு நாங்க இந்த முதல் எழுத்தை எடுக்கிறோம்? ஒரு சொல்லினுடைய ஒரு எழுத்தை எடுக்கிறது, இன்னொரு சொல்லினுடைய முதல் எழுத்தை எடுத்து அதை அமைத்து முதல் எழுத்து இன்சல் என்று சொல்வது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாசீன் என்றால் ஏ சீன், ஏ ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்தாக எடுத்திருப்பான், சீனை இன்னொரு சொல்லினுடைய முதல் எழுத்தாக எடுத்திருப்பான். காப், ஹா, யா, ஐன், சாத், 5 எழுத்துக்கள் இருக்கின்றன. இந்த 5 எழுத்துக்களில் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்தாக அமைந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே அருளி இருக்கிறான். இதற்கு பொருள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏஜே அப்துல் ரவுஃபுக்கு ஏஜே என்றா என்ன தம்பி? அதுக்கு பொருள் இல்லை, சும்மா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அந்த பொருள். சொல்லலாமா? எம்ஐயும் பவீல், தம்பி உண்ட பேர் என்ன? என்ற பேரு முகம்மது பவீல். எம்ஐயும் எம்ஐ என்கிறியே, அது எம்ஐ என்றா என்ன? அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. இப்படி நீங்க யாராவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீர்கள். அது முதல் எழுத்தப்பா, அது இன்ன மாதிரி வந்தது என்று அதற்கு வரலாறை நீங்கள் சொல்லி காட்டுவீர்கள். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருக்குர்ஆனில் எந்த ஒரு வசனமாக இருந்தாலும் சரி, அது யாசீனாக இருந்தாலும் சரி, தாசீனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு நிச்சயமாக அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும், மறைக்க கூடாது. மறைத்தால் இப்போது நான் ஓதிக்காட்டிய திருவசனத்தில் மறைத்தவர்களை அல்லாஹு தஆலா லானத்து செய்கிறான். இன்னும் லானத்து செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் லானத்து செய்கிறார்கள் என்ற ஆயத்தின்படி அல்லாஹ்வுடைய சாபத்திற்குள்ளாக வேண்டியப்படும். எனவே திருக்குர்ஆனில் உள்ளவற்றை அப்படியே சொல்ல வேண்டும், மறைக்க முடியாது. அடுத்தது வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுஹிரஹு அலத்தீனி குல்லி. என்ன சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? வல்லதி அர்ஸல ரசூலஹு, அவன் தான் தன்னுடைய ரசூலை அனுப்பினான், பில் ஹுதா, நேர்வழி கொண்டும். வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக், சத்திய மார்க்கம் கொண்டும் தன்னுடைய ரசூலை அவன் தான் அனுப்பினான். எதற்காக அனுப்பினான்? காரணம் லியுஹிரஹு, அந்த தீனை, அந்த ஹக்கை அவர் பிரகடனம் செய்வதற்காக, இவ்ஹார் செய்வதற்காக. லா லியுசிர்ரஹு, அதை ரகசியமாக சொல்வதற்காக அல்ல. நன்னிலையெல்லாம் போட்டு அந்த காலத்தில் பையத்து கொடுத்த சேகுமார்கள் காட்டின கூத்து, ஜன்னலையெல்லாம் பூட்டு, கதவையெல்லாம் சாத்து. என்ன விஷயம்? அது உத்தரம் விளங்கப்படாது, அது உத்தரம் வாஞ்சிக்கப்படாது, அது நசியத்து, அது பையத்து. கதவை பூட்டி போட்டு இவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? அல்லாஹ் ஒருவன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய வெளிப்பாடு, சிருஷ்டிகள் எல்லாம் அவனுடைய வெளிப்பாடு. நீ பிடித்துக் கொண்டிருக்கிற இந்த ஷேகுடைய கை அல்லாஹ்வுடைய கை, சத்தியமாக நம்பு என்று சொல்லி கொடுக்காரு. இதுக்கு என்னத்துக்கு நீ கதவு பூட்டணும்? இதுக்கு நீ ஜன்னலை பூட்டணும்? அல்லாஹ் தஆலா இதை திருக்குர்ஆனில் பட்டவர்த்தனமாக பகிரங்கமாக சொல்லி, ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுஹிரஹு. இதுக்கு அங்கால எப்படி தம்பி சொல்ற? இதுக்கு மேலாக எப்படி சொல்லலாம்? லியுஹிரஹு, அந்த தீனை, அந்த மார்க்கத்தை, அந்த நேர்வழியை பகிரங்கப்படுத்துவதற்காகத்தான் அனுப்பினான். ஜன்னல்களையும் கதவுகளையும் பூட்டிவிட்டு காதிலே ரகசியம் சொல்வதற்காக அனுப்பவில்லை. அப்போ மார்க்கத்தை, தீனை, குர்ஆனை மக்கள் மத்தியில பகிரங்கமாக அவிழ்த்து காட்ட வேண்டும், சொல்லி காட்ட வேண்டும். குர்ஆனில் சொல்லப்பட்ட தத்துவங்களை மக்கள் விளங்கி செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அப்படியான தத்துவங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறான். மறைக்க கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றுமே இல்லை.
இதுதானே கலிமாவுடைய அர்த்தம். இது இல்ல கலிமாவுடைய அர்த்தம். இதுக்கு வேற அர்த்தம் இருக்கண்டா ஆளை கொண்டு வாங்க பார்க்கலாம். 20 வருஷமாக நாங்கள் என்ன செய்கிறோம், பேசி வருகிறோம். 20 வருஷமாக காத்தாங்குடி உலமாக்களை அழைக்கிறோம், அகில இலங்கை உலமாக்களை அழைக்கிறோம். நாங்கள் சொல்வது பிழை என்றால் சரியானதை எங்களுக்கு சொல்லித் தாருங்கள், உங்களை பின்பற்றி செல்வோம் என்று சொல்லுகிறோம். யாராவது வந்து சொல்லித் தருகிறார்களா? அல்லது யாராவது இதற்கு மறுப்பு வெளியிடுகிறார்களா, பேசுகிறார்களா? இல்லவே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை, எல்லாம் அவனே. இதுதான் கலிமாவுடைய கருத்து. நீங்க நினைச்சுக்கப்படா இது யாரும் என்னமும் மஸ்தான் அப்பா, அந்த மஸ்தான் இந்த மஸ்தான், அந்த பக்கிரி இந்த பக்கிரி கொண்டு வந்த கருத்துக்களாக்கும். இது ரகசியமாக இருக்க வேண்டிய கருத்துக்கள், இதை பகிரங்கப்படுத்த கூடாது என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அல்லாஹ் அல்லாத ஒன்றுமே இல்லை, அவன் தான் எல்லாமாயும் இருக்கிறான் என்ற இந்த தத்துவம் இருக்கிறதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த ஆக்கள், மக்காவில் இருந்த படிச்சாக்களை பார்த்து கொஞ்சம் வாங்க ரகசியமா ஜன்னலே எல்லாம் பூட்டுங்க என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. அல்லது ஒரு 10 பேரை மட்டும் கூப்பிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை, இது ரகசியமா வச்சுக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. எப்படி பிரகடனம் செய்தார்கள், எப்படி பகிரங்கப்படுத்தினார்கள்? அபூ குபைஸ் மலையிலே ஏறி நின்று, மலையிலே ஏறணும், ரோட்ல நின்று சொன்னா என்ன? ரோட்ல நின்று சொன்னா கேட்காது தம்பி, உசரத்தில் நின்று சொன்னா எல்லாருக்கும் கேட்கும். இந்த பள்ளிவாசலுக்குள்ள மிம்பர் போட்டிருக்கிற எண்ணத்துக்கு கொத்துபாவதரவர் கொஞ்சம் உசரமான இடத்தில் நின்று பேசினா மக்களுக்கு கேட்கும் என்பதற்காகத்தான், அவருடைய முகத்தை பார்த்துக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் மிம்பர் கூட தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் ரசூலுல்லாஹ் மிம்பர்லே நின்றுதான் பிரசங்கம் செய்தார்கள். ஏன்? மக்கள் அத்தனை பேரும் கேட்க வேண்டும் என்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது முக்கியமான ஒரு தத்துவம். அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை, அவனுக்கு வேறான எதுவுமே கிடையாது என்ற தௌஹீதை, ஈமானின் அடிப்படையை மக்கள் மத்தியிலே தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக அபூ குபைஸ் மலையின் மீது ஏறி நின்று அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரையும் அழைத்தார்கள், கூப்பிட்டார்கள். அபூ ஜஹல் பொண்டாடிக்கிட்ட சொன்னா, ஏய் முகம்மது கூப்பிடுறாரு, இன்னும் ஒரு முக்கியமான செய்தி சொல்றதுக்கு தான் அந்த ஆள் இந்த மலையில ஏறி கூப்பிடுவாரு, இல்லாட்டி அவர் கூப்பிடுறாள் இல்ல, வீணான ஆள் இல்ல, விளையாட்டுக்குரியவர் இல்ல, அவரு பாடி போவோம் என்று அபூ ஜஹல் பொண்டாட்டியை, மனைவியை அழைத்துக் கொண்டு ஓடுகிறான். அபூ லஹப் தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு ஓடுகிறான். உத்பா ஓடுகிறான், ஷைபா ஓடுகிறான், உமையத் இப்னு கலப் ஓடுகிறான். மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த அத்தனை மக்களும் மலை அடிவாரத்திற்கு ஓடி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டு நிற்கின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் தவிர ஏதோ ஏதோ இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, இது உங்களுடைய பேதமை, உங்களுடைய வஹ்மு, அதை விட்டுவிடுங்கள் என்ற சத்தியத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனம் செய்தார்கள். படித்தாக்கள் மத்தியிலே மட்டுமா சொன்னார்கள்? பெரியாக்கள் மத்தியிலே மட்டுமா சொன்னார்கள்? ஆண்கள் மத்தியிலே மட்டுமா சொன்னார்கள்? சிறு பிள்ளைகள், பெண்கள், ஆண்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், பேயணிகள், பைத்தியக்காரர்கள், ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை கூப்பிட்டு பிரகடனம் செய்த நேரத்தில் மக்காவில் ஒரு பேயணி இருக்கலையோ, ஒரு பைத்தியக்காரன் இருக்கலையோ, எத்தனையோ பெயர்கள் இருந்தார்கள், எத்தனையோ பைத்தியார்கள் இருந்தார்கள், எத்தனையோ மழையர்கள் இருந்தார்கள், அறிவில்லாதவர்கள் இருந்தார்கள். அத்தனை பேரையும் அழைத்துத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை என்று நம்புங்கள் என்றார்கள். இது மலை உச்சியில் நின்று பிரகடனப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தத்துவம். என்ன போல இந்த பள்ளிவாசலுக்குள்ள நின்று உங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் அல்ல. ஆணி வேர், தௌஹீதின் அடித்தளம், தௌஹீதின் அத்திவாரம், ஈமானின் அத்திவாரம். இதை மலை உச்சியில் நின்றுதான் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இந்த இல்மை,
இந்த அல்மை எல்லாம் அவனே, அவன் அல்லாத ஒன்றும் இல்லை என்பதை ஒரு சிலர் முற்றாக மறுத்து, இது இந்து மத ஞானம், இது பௌத்த ஞானம், இது கிரேக்க தத்துவம், இது பாரசீக தத்துவம் என்று சொல்லிவிடுகிறார்கள். இவர்கள் வலாலத்திலும் வலாலத், வழிகேட்டிலும் அதிக வழிகேட்டில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஈமான் என்றால் என்னவென்றே தெரியாது. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், இதுதான் ஈமான், இதுதான் சரி, இதுதான் தௌஹீது, ஆனால் அதை பகிரங்கமாக சொல்லக்கூடாது, படித்தாக்கள் மத்தியிலே தான் சொல்ல வேணும், விஷயம் தெரிந்தாக்கள் மத்தியில் தான் பேச வேண்டும் என்ற கருத்தை சொல்கிறார்கள் ஒரு சிலாக்கள். இவர்களை நாங்கள் கேட்கிறோம், அல்லாஹ்வை நீ பெரிய அறிவாளியா? ரசூலுல்லாஹ்வை விட நீ பெரிய அறிவாளியா? அல்லாஹ் தான் பகிரங்கமாக சொன்னான், ரசூலுல்லாஹ் தான் மலை உச்சியின் மேலே ஏறி நின்று பகிரங்கமாக சொன்னார்கள். சிறுவன் பெரியவன், ஆண் பெண், பேயன் பைத்தியக்காரன் என்ற பாகுபாடின்றி அனைவரும் மத்தியிலும் எடுத்துரைத்தார்கள். நீ இதை ரகசியமாக சொல்ல வேண்டும் என்று சொல்கிறாயே, அல்லாஹ்வை விட பெரிய அறிவாளியாகி விட்டாயா அல்லது ரசூலுல்லாஹ்வை விட பெரிய அறிவாளியாகி விட்டாயா என்று இப்படியானவர்களிடத்திலே நாங்கள் கேட்கிறோம். சகோதரர்களே, ஒரு மனிதன் முதலாவது சொல்ல வேண்டிய ஒரு தத்துவத்தை, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மூடி மறைச்சு சொல்லக்கூடாது, தெளிவாகவே சொல்ல வேண்டும். அல்லாஹ் அல்லாத ஒன்றுமே இல்லை என்ற கருத்தை அரபு மொழியிலே தெளிவாக காட்டக்கூடிய ஒரு வசனம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை தவிர வேறு கிடையவே கிடையாது. பெருமைக்கு பேசலன்னா இந்த உங்களோட மனசுல பதிய வைக்கிறதுக்காக வேண்டித்தான் நான் இப்படி சொல்கிறேன். நல்ல படிச்ச ஒரு ஆளை கொண்டாங்க வாப்போம். அரபில் அவரு டாக்டர் கலாமி செஞ்சு அதுக்கு அங்காலையும் செஞ்ச ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அல்லாஹ் அல்லாத ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவனே என்ற கருத்தை தரக்கூடிய ஒரு வசனம் சொல்லு பாப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சு போட்டு வேறொரு வசனம் சொல்லு பாப்போம்டா, சொல்லவே முடியாது, கொண்டு வரவே முடியாது. எல்லா ஆண்டா என்ன, இலாகண்டா என்ன, இல்ல ஆண்டா என்ன, அவ்வளவு ஆண்டா என்ன ஒரு பிரச்சனை உண்டு உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அரபு படித்தீர்களே, ஆனால் அரபு மொழி உங்களுக்கு தெரிந்திருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் இது வாழைப்பழம், வாழைப்பழத்தொண்ட கையில் எடுத்துக்கிட்டு இது வாழைப்பழம் என்றா சின்ன பொடியனுக்கும் விளங்குமா இல்லையா? பெரிய ஆளுக்கும் விளங்கும், பைத்தியாரனுக்கும் விளங்கும், பேனுக்கும் விளங்கிக்கும். அப்படியான ஒரு வசனம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ். ஆகவே மிக முக்கியமான கொள்கையோடு சம்பந்தப்பட்ட ஆரம்பத்தில் பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு தத்துவத்தை, ஒரு கொள்கையை படித்தவர்கள் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய பாணியில் சொல்லக்கூடாது, எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாணியிலே சொல்ல வேணும். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன், அப்படித்தான் தம்பி. எப்படின்னு தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்றேன்னு, இங்க ஹாஜாநாயகத்துடைய கந்தூரி நடக்குன்னு வச்சுக்குவோம். ஆயிரக்கணக்கான சனங்கள் வந்து போகுது, சின்ன புள்ள, பெரிய புள்ள, பேயன், பைத்தியகாரம் சகலருமே வாரான் அந்த கந்தூரிக்கு. இங்கே மின்சார பகுதியிலே பணிபுரிகின்றவர்கள் சொல்கிறார்கள், சில இடங்கள்ல லீக் ஆகுது, கரண்ட் லீக் ஆகுது, வயர்கள்ல சில இடங்கள்ல கரண்டுகள் லீக் ஆகுது, வார போற ஆக்கள் எல்லாம் கவனமா தான் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்றார்கள் மின்சார பகுதியை சேர்ந்தவர்கள். என்கிட்ட வந்து முறப்படுறாங்க, பல இடங்கள்ல கரண்ட் லீக் ஆகுது மௌலவி, அதனால சனம் எக்கச்சக்கமா வாராங்க தானே, உங்களுக்கு அறிவிச்சிடணும், இல்லாட்டி நெஞ்சிருவான், வயரை பிடிச்சிருவான், கம்பியை பிடிச்சிருவான், கரண்ட் அடிச்சிடும், அறிவிச்சிடணும் மௌலவி என்று என்கிட்ட வந்து மின்சார பகுதியில் உள்ளவங்க சொல்றாங்க. நான் என்ன செய்தேன், ஒரு பிரிஸ்டல் போர்டு எடுத்து மின்னொழுக்கு ஜாக்கிரதை, மின்னொழுக்கு ஜாக்கிரதை என்று பிரிஸ்டல் போர்டு எழுதி போட்டேன். ஒரு பொடியனை கூப்பிட்டு சொன்னேன், சகோதரர்களே மின்னொழுக்கு ஜாக்கிரதை அலௌன்ஸ் பண்ணி விடுறான்னு சொன்னேன். மின்னொழுக்கு ஜாக்கிரதை ஏண்டா, படிச்சவனுக்கு மட்டும் அது விஷயம் விளங்கிக்கும். மின்சாரம் லீக் ஆகுதாம், கவனமா இருக்கட்டுமாம்.
ரெண்டா மின்னடிக்குதாக்கு மண்டு விளங்குறவனும் இருப்பான். மின்சாரத்துக்கு மின்னு சொல்றாங்க தானே, தமிழ்ல சொல்றான். மின்சாரத்துக்கு மின்னு சொல்றான். ஒழுக்கண்டா என்ன? லீக் லீக் ஆகுது, லீக் ஆகுதுங்கிறமே என்னது? கரண்ட் லீக் ஆகுது. ஒழுக்கு, அதான் ஒழுக்கங்க. மின் ஒழுக்கு ஜாக்கிரதை. எல்லாருக்கும் புரியுமா தம்பி? இலவன்ஸ் பண்ண உடனே படிச்சவன் மின் ஒழுக்கு ஜாக்கிரதையாம். அண்டா எங்கேயோ கரண்ட் லீக் ஆகுதான், கவனமா இருக்கட்டாமன்னு சொல்றான்னு விளங்கிக்குவான். பெண்கள், படிக்காத ஆண்கள், படிக்காத பெண்கள், சிறு பிள்ளைகள் மின் அடிக்க போவதாக்கும் கவனமா இருக்க சொல்றாளாக்கும் தான் அவன் நினைப்பான். அல்லது என்னமோ ஒழுகுதாக்கும் என்று நினைப்பான். அப்ப முக்கியமான ஒரு தகவலை, மிக அவசியமான ஒரு விஷயத்தை மக்கள் அத்தனை பேரும் விளங்கக்கூடிய பாணியில தான் சொல்லணும், இல்லாட்டி ஆபத்து. அப்ப எப்படி சொல்லணும்? நம்ம ஊர்ல என்ன பாசையில சொல்ற தம்பி? இந்த காத்தாங்குடியில இந்த மின் ஒழுக்கு ஜாக்கிரதைங்கிறது என்ன பாசையில சொல்ற? கரண்ட் லீக் ஆகுதான், கவனமா இருக்கட்டான், அப்படித்தானே சொல்ற? அல்லது கரண்ட் ஷார்ட் அடிச்சுதான் கவனமா இருக்கட்டான் தானே சொல்ற? அப்படி அலௌன்ஸ் பண்ணு. கரண்ட் லீக் ஆகிறது, கவனமாக இருங்கள், எல்லாருக்கும் விளங்கிடும். அதே மாதிரி நான் காரில ஓதிட்டு நேரத்தில் ஒரு நாள் குளிக்க போனேன். காலையில் ஒரு சிங்கள ஏரியாக்குள்ளெல்லாம் போகணும் குளிக்கிறதுக்கு. அது சிங்களாக்கிற கிணறு. அங்க போகும்போது ஒரு நீதவாண்ட ஊடொன்று இருக்கு அந்த வழியில. அந்த நீதவாண்ட வீட்டுல ஒரு போட் போட்டிருக்கு. நாய் சாப்பிடும், நாய் சாப்பிடும். நாய் சாப்பிடுமா? நாய் மட்டுமா சாப்பிடும்? எல்லாம் தானே சாப்பிடும். என்ன நாய் சாப்பிடும் போட்டிருக்கான். அது எனக்கும் சரியா புரியல. இதுக்கு நாம் இந்த பைத்தியாரனா மடையனா பேனா? நான் ஓதுற ஒரு மாணவன், அப்ப கொஞ்சம் புத்தி இருந்தானே இருக்கும். அப்ப எனக்கே புரியல. நாய் சாப்பிடும், அப்ப குரங்கு சாப்பிடாதா? பூனை சாப்பிடாதா? நாய் மட்டும் சாப்பிடும். அதை ஏன் இவன் போட்ல போடுறான்? முன் வாசல்லே போட்டிருக்கான். நான் குளிச்சு இன்னைக்குள்ள ஒரு சிங்கள பக்கத்துல குளிச்சாரு. அப்ப அவர்கிட்ட நான் கேட்டேன் சிங்களத்துல, இந்த வீட்டுல முன்னுக்கு ஒரு போட்டல் போட்டிருக்கு, நாய் சாப்பிடும். அது என்னேண்டு அந்த சொன்னா அவர்கிட்ட வீட்டை நீதமான இல்லவா, நாய் ஒன்று வளர்க்காரு, அது ஆக்களை கடிக்கும், அதுக்குத்தான் அவர் அப்படி போட்டிருப்பாரு. அப்ப என்ன ஒரு முக்கியமான தகவலை போடும் போது சகலருக்கும் விளங்கக்கூடிய பாணியில் அதை வெளியே போடு, அல்லது அலௌன்ஸ் பண்ணு, சொல்லு. அப்ப என்னென்ன விஷயம் தெரியும்? நாய் சாப்பிடும். அப்ப நாய் சாப்பிடுற வீட்டுல இருக்கிற நாய் என்று போட்டு அவன் ஒண்ணுக்கு போவான். அது காப்பிடுங்க ஆள. சில இடங்கள்ல போட்டிருக்கிறான் கடி நாய் கவனம். சில இடங்கள்ல போட்டிருக்கான் இப்படி கடி நாய் கவனம். அது ஒரு அளவு பரவாயில்ல. கடி நாய் இருக்கு போல இருக்கு, கவனம் வர சொல்றான்னு புழங்கிடும், அவன் போக மாட்டான். எனவே முதல் தகவல் கொள்கையை பற்றி, முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், முக்கியமான ஒரு செய்தியை பற்றி முதலாக சொல்லக்கூடிய ஒருவர் மிக தெளிவான முறையிலே அதை மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரபி வசனங்கள் எத்தனையோ கோடி வசனங்கள் இருக்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வசனத்தை தெரிவு செய்தான். எதனால் தெரியுமா? அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை என்ற தத்துவத்தை இதைவிட தெளிவாக காட்டக்கூடிய வசனம் அரபியிலே கிடையவே கிடையாது. ஆகவே விஷயம் புரியாதவங்க அந்த காலத்திலிருந்து மாதா பிதாவும் வருந்தி வருத்தி வைத்த போதனையை பார்க்கில் பிழைகான் நிராமயமே. மாதா பிதாவும் வருந்தி வருத்தி வைத்த போதனையை பார்க்கில் பிழைகான் நிராமயமே. உம்மாவும் பாப்பாவும் மிகவும் கஷ்டப்பட்டு எனக்கு ஊட்டிய அறிவை இப்போது நான் பார்க்கும் போது பிழையாக தெரிகிறது என்று சொல்கிறார் மஸ்தானப்பா அவர்கள். என்ன அறிவோ? வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று கலிமாவுக்கு பொருள் சொல்லி தந்தி ஏமாற்றி விட்டார்கள். அல்லாஹ் வேறு, சிருஷ்டி வேறு, அவன் எங்கோ இருக்கிறான், சிருஷ்டிகள் எங்கோ இருக்கின்றன என்று சொல்லி ஏமாற்றி இந்த அறிவை ஊட்டி ஏமாற்றி விட்டார்கள் என்று அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த தௌஹீத் இருக்கிறது, வஹ்தத்துல் வஜூத், எல்லாம் அவன் என்ற கொள்கை, அதுதான் ஈமான், அதுதான் தௌஹீத். அதை பகிரங்கமாகத்தான் சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், சபிக்கக்கூடியவர்கள் அனைவரின் சாபமும் எங்களுக்கு கிடைக்கும்.
இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது, அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இல்ம பேசுவாக்களை பார்த்து அதை பகிரங்கமாக சொல்லாதீர்கள் என்று சொல்கிறார்களே, அவங்க காட்டுற ஆதாரம். நீங்க இதெல்லாம் பகிரங்கமா பேசுறீங்களே, மக்களுக்கு படிச்சவன் வாங்கிட்டு போவான், படிக்காத எத்தனை பேர் இருப்பான்ப்பா. இப்ப இந்த பதரியா பள்ளி வாசலுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, எம்ஏ படிச்சாக்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க, பிஏ படிச்சாக்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க, அல்லது ஓஎல் படிச்ச மட்டும் நான் எத்தனை பேர் இருக்கிறீங்க. அநேகமானாக்கள் படிக்காதாக்கள் தான் இருக்கிறீங்க, ஏஎல் படிக்கவும் இல்லை, ஓஎல் படிக்கவும் இல்லை. அப்ப இப்படியான மக்கள் மத்தியில் இந்த கருத்தை சொன்னால் அவர்களுக்கு விளங்காது, வழிகட்டு போய்விடுவார்கள் என்பதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுகிறார்கள். என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மெயினா ஹதீஸ், மெயினா ஹதீஸ் பொய்யங்கள்ல நாங்க ஹதீஸுக்குரிய விளக்கத்தை நீ தவறா புரிஞ்சுக்கிட்டாய். கல்லிமின் நாஸ அலா கப்ரி உகூலிஹிம், ஒரு ஹதீஸ். அதே கருத்தை இன்னொரு வசனத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். உமிர்து அன் உகல்லிமன் நாஸ அலா கப்ரி உகூலிஹிம், மனிதர்களுடைய புத்திக்கு ஏற்றவாறு அவர்களுடன் பேசுங்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்களுடைய அக்கல், அக்கலண்டா என்ன? புத்தி. மனிதர்களுடைய புத்திக்கு ஏற்றவாறு பேசுங்கள் என்றார்கள். அப்ப இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு நமக்கிட்ட சொல்றாங்க இவங்க பகிரங்கமா பேசக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்களே, மனிதருடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி தானே பேச சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க பேசுறதெல்லாம் இந்த புத்திக்கு விளங்குமா? அப்ப பேசக்கூடாது என்று சொல்றார்கள். இத கருத்து என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? பேசுங்கள்னு சொல்றாங்க, பேச வானான்னு சொல்லல. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. கல்லிம் உமிர்து அன் உகல்லிம, பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன், பேசுங்கள், பேச சொல்றாங்க. என்ன? அலா கத்ரி உகூலிஹிம், மனிதர்களுடைய புத்திக்கு ஏற்றவாறு பேசுங்கள். என்ன பேசணும்? எம்ஏ படிச்சவன் 4 பேர் இருக்கான், அவனுக்கிட்ட இந்த கொள்கை விளக்கத்தை சொல்லணும், அவன் புத்திக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கள். எம்ஏ படிக்கல, பிஏ படிச்சவன் 4 பேர் இருக்கான், அவன் புத்திக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கள். பிஏ படிக்கல, ஏஎல் படிச்சவன் இருக்கான், அவன் புத்திக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கள். ஓஎல் படிச்சவன் இருக்கான், அவன் புத்திக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கள். அறவே படிக்காதவன் இருக்கிறான், முட்டாள், அவனுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கள். சின்ன பிள்ளை இருக்கிறான், அவனுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கள். ஆகவே 5 வயது பிள்ளையிடத்திலும் இந்த தௌஹீதை சொல்லுங்கள், அவனுடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள். அவனுக்கு எந்த பாணியில் விளங்குமோ அந்த பாணியிலே பேசுங்கள். அவனுக்கு எந்த உதாரணத்தை காட்டினால் அவன் புரிந்து கொள்வானோ அந்த பாணியிலே உதாரணத்தை காட்டி பேசுங்கள் என்பதுதான் கருத்தே தவிர, இந்த தௌஹீதை மக்கள் மத்தியிலே பேசாதீர்கள் என்பது கருத்தல்ல. இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கொள்ளணும் சகோதரர்களே. மக்கள் மத்தியிலே தௌஹீதை பேசுங்கள், அவர்களுடைய புத்திக்கு ஏற்றவாறு பேசுங்கள், அவர்களுடைய புத்தியினுடைய தரத்தை பார்த்து பேசுங்கள். என்ற கருத்து என்ன? சின்ன பிள்ளைகிட்ட பேசக்கூடாத கருத்தா? சின்ன பிள்ளைகிட்டையும் பேசி அவன் விளங்கக்கூடிய வானிலை பேசப்பா, பெரிய ஆளுகிட்டையும் பேசி அவர் விளங்கக்கூடிய வானிலை பேசி, படிச்ச ஆளுகிட்டையும் பேசி அவர் விளங்கக்கூடிய பாணியிலே பேசி என்பதுதான் கருத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அவனே எல்லாம் அவனே என்று சொல்லி சொல்லி வந்து எப்படியும் விளங்கப்படுத்திருக்காங்க. இது சின்ன பிள்ளைகிட்ட சொல்ற ஒரு கருத்துலவா? நீங்கள் கையில் ஒரு கயிற்றை பிடித்து பூமியை நோக்கி அந்த கயிறுடைய மரத்தொங்கலை தொங்க விட்டால் அந்த கயிறு எதிலே விழும்? அல்லாஹ்வில் விழும். பூமியில விழும், பூமியில விழும் என்று சொல்லல ரசூலுல்லாஹ். என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வில் விழும் என்றார்கள். அப்படியானால் பூமியாக இருப்பவனும் அவனே என்பதை விளங்கப்படுத்துகிறார்கள். இது யாருக்கு விளங்கப்படுத்தலாம்? பெரிய படிச்ச மட்டத்துக்கே சொல்லி விளங்கப்படுத்த தேவையில்லை. இந்த சின்ன பிள்ளைகள் இருக்கானுங்களே, தம்பி ஜுவாடா தம்பி புடிதான் இந்த கவுத்த அவன் பிடிப்பான், தொங்கலை பிடிச்சிக்கான், இந்த தொங்கலை தொங்க விடு அண்டா தொங்க விடுவான். இந்த தொங்கல் எங்கடா உழுவுது என்று கேட்டா என்ன சொல்லுவான்? பூமியில உழுவுதம்பாங்க.
அது பூமியில உழல்ல, அல்லாஹ்வுல உழுவுது. அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற பாணியிலே அவர்களுடைய அக்களுடைய தரத்துக்கு ஏற்ப அவர்களுக்கு தௌஹீதை விளங்கப்படுத்து, படித்தவனுக்கு அவனுடைய தரத்துக்கு ஏற்ப தௌஹீதை விளங்கப்படுத்து என்பதுதான் கருத்தே தவிர கல்லிமின்னா சாலா கதிரி உகூலிஹிம், மனிதர்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கள் என்றால் நீங்க இந்த தௌஹீதை சொல்லாதீர்கள் என்பது கருத்தல்ல சகோதரர்களே. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த தௌஹீதுடைய அறிவிருக்கிறதே இதுதான் எங்களுக்கு கை கொடுக்கிற சாமான். போற ஒன்றும் கை கொடுக்காது. பணத்தை தேடி வச்சிருப்போம், கடையை தேடி வச்சு கட்டி வச்சிருப்போம், காணி பூமியை எல்லாம் தேடி வச்சிருப்போம். சக்கராத்து வருத்தத்தில் தொண்டை குளிக்கல, ரூஹு பதைக்கும். அந்த நேரத்தில் இவன் எவ்வளவு கட்டவனா இருந்தாலும் கொஞ்சம் அவ்வாட ஞாபகம் கொண்டு வரும். பிரியும், ரூஹு பிரியும். பிரிந்தால் இருக்கிறவர்களால எதுவுமே செய்ய முடியாது. கொண்டாட்டியால என்ன செய்ய முடியுமா? அவளும் கத்துவாள், உணர்வாள். என்னத்துக்கு கத்துவாள்? அவள் உணர்வாள். கிடைச்ச நன்மையில இதோட துளைஞ்சி வைத்தே என்ற வேதனையில் அவள் கத்துவாள். கூட்டாளிமாறு கத்துவான். ஒரு பணக்காரன் மவுத்தானா கூட்டாளிமாறு கத்துவான். ஏன் கத்துறான்? அவன் இவனால கிடைச்சிட்டு இருந்த பிரயோஜனம் எல்லாம் அத்து போயிட்டே அவன் கத்துறான். இப்படி குடும்பத்தார் கத்துவாங்க. இவர் எதை கொண்டு போவார்? இவர் தேடிய அமல், இவர் தேடிய இல்மு, இது இரண்டும் தான் இவருக்கு பிரயோஜனம் செய்யும். ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு மாறாக சொல்லக்கூடியவர்களுடைய கருத்தை நீங்க காதுல கேட்டு கல்புக்குள்ள அனுப்பிடாதங்க. முடியுமா இருந்தா அப்படியா நாட்கள தம்பி சண்டை வித்தினால் அம்பானா நாம போவோம். இந்த மதுரைய பள்ளியில இப்படி எல்லாம் பேசுறாங்களே, நீங்க ஒரு ஆலிமு தானே, ஒரு மௌலானா தானே, எம்ஏ படிச்ச ஆள் அல்லவா, கலாநிதி அல்லவா, வாங்க நாங்க கொஞ்சம் பேசி பார்ப்போம், பொய் மெய் எது என்று அறிஞ்சு கொள்வோம் கூட்டிட்டு வாங்க ஆக்கள். யார போய் கூப்பிடுங்க, வரமாட்டான். நான் பொத்திவிலுக்கு ஒரு கடைக்கு போனேன், நேரம் போதும் சுருக்கம் பிடிச்சிக்குவேன். பொத்திவிலுக்கு ஒரு கடைக்கு போனேன் காவல் பண்றதுக்கு. அந்த கடைக்கார மனுஷன் என்ன கூப்பிட்டு வந்த நேரம் சொல்றேன், அபி நான் போனோம்டா இஸ்மெல்லாம் எழுதி தாரேன், எனக்கு வர இயலாது, நீங்க போய் காவல் பண்ணிக்கிங்க, இல்லாட்டி போற ஒரு ஆளை சொல்லி காவல் பண்ணிக்கிங்க, எனக்கு வர இயலாது என்று சொன்னேன். அவர் கேட்டார், ஏன் மகளே வர இயலான்னு சொல்றீங்க என்று. பொத்திவில்ல நமக்கு எதிர்ப்பானவெல்லாம் இருப்பான். இந்த ரவு மோலே வந்திருக்கான், அவன்கள் வந்து என்னோட சண்டைக்கெல்லாம் வருவான், பிரச்சில வரும், உங்களுக்கும் கஷ்டம் வரும். ஏன் இந்த கஷ்டம்? இஸ்மாயிலித்தாரன் அவசியமாக கொண்டு காவல் செஞ்சு விட்டுருங்களே அப்படி என்று ஏவன் பாறாங்க. பொத்திவில் 8 வருஷம் எனக்கு அனுபவம் மட்டும் தெரியுமா என்றாரு. நான் பார்த்தேன், ஹயாத்தோட இருக்கான் அந்த மனுஷன், இங்க இருக்காரு, எனக்கு தெரியா, ஹயாத்தோட இருக்காரு, பேரை சொல்ல விரும்பல. இந்த மாதிரி நெஞ்சில் அடிச்சல வந்தால் சொல்றான். அப்ப என்ன வந்தாலும் இன்று சமாளிப்பான் போல இருக்கு, நாம போவோம். நானும் போயினேன். போயாண்டு காலையிலேயே மத்தியானம் இறங்கி இருக்கிறேன். அடுத்த நாள் காலத்தால பின் ரூம்ல நான் இருந்தேன். அந்த நெடிய கடை தொங்கல் ரூமில் நான் இருந்தேன். காலையில இந்த வாரான் 6 கடைக்கார முதலாளி நெஞ்சில் அடிச்சாரு. அவர் பாராரு வந்து, மௌலவி நடிங்கினமாய் என்னன்னு கேட்டேன். இந்த ஊர்லயே உள்ள ஆக பெரிய ஒரு காடையன் இந்த வந்துகிட்டு உங்களை கேட்கான், நீங்க என்ன சொன்னீங்க? பின்னால் இருக்காருன்னு சொன்னேன். நொட்டி போச்சு வியாபாரம். நீ சொன்ன என்னடா என்கிட்ட நெஞ்சில் அடிச்சு எத்தனை வருஷம் அனுபவம் பொத்திவில்லைன்னு கேட்டிய, அப்ப ஏன் அவன் அனுப்பி இருக்கலாவே? பின்னால் இருக்காருன்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, அவன் இங்க வர சொல்லுவான்னு சொன்ன. இவர்கள் அவன் அப்படி வர சொல்லலாம் மௌலவி, நீங்க அமரணும் அவனுக்கிட்ட, என்ன வேலையை பாக்கடா நீ என்று சொல்லிக்கிட்டு, சரி பரவாயில்ல நான் போவோம். நானும் எழும்பிட்டு போறேன். அடிச்சாலும் அடிப்பான் பட்டுக்குவோம், இடிச்சாலும் அடிப்பான் பட்டுக்குவோம், வெட்டினாலும் பட்டுவான் பட்டுக்குவோம் என்றுதான் நானும் போறேன். கடைக்கு முன்னுக்கு ஒரு பங்கு கிடக்கு. அந்த பங்குல ஒரு கால் இப்படி வச்சுக்கிட்டு சைக்கிள ஒரு கையால பிடிச்சிக்கிட்டு நிக்காம முதலாளியும் என்ன செய்யறாரு, எனக்கு பக்கத்தில் என்னோட வந்து அப்படி நிக்காரு. நான் போனோட அஸ்ஸலாமு அலைக்கும் மண்டன் கால் எடுத்து கீழே வச்சான். அப்ப மனம் சொல்லிட்டு அடிக்க மாட்டான் போல இருக்கேன், காலை கீழே வச்சுட்டான் தானே, அப்படியே நின்றுதான் என்னடான்னு கேட்டிருப்பான். கீழே வச்சான். என்ன ஹபீப் என்ன தேடினியாம், என்ன செய்தி கேட்டேன். அல்லாஹ் குருவம் இருக்கேன்னு சொன்னால் நீங்க யான்னு கேட்டான். நான் தான் என்ன விஷயம் கேட்டேன். அப்படி உருவம் இருக்கா அல்லாவுக்கு? நான் சொன்னேன், கொஞ்சம் இருங்க இந்த கதிரையில, இந்த பங்குல 2 பேரும் இருந்து பேசுவோம் இருந்தான். அவருக்கு கண்ணை காட்டினே டீயை கொண்டாண்டு அவர் போய் என்ன செஞ்சார், 2 டீ அவசரமா, அவருக்கும் பயம் அடிச்சு கிடிச்சு போடும், 2 டீயை கொண்டாந்து தந்தாரு. 2 பேரும் குடிச்சுக்கிட்டு
நான் சொன்ன அவர்கிட்ட, ஹபீப் நீங்க கேட்கிற நியாயம்தான், அல்லாவுக்கு உருவம் இருக்கான்னு கேட்கிறீங்களே அது நியாயம்தான். ஆனால் நான் அவனுக்கு உருவம் இருக்கின்றத குர்ஆன் ஹதீஸை கொண்டு உங்களுக்கு இடத்துல விளங்கப்படுத்தினால் உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் தெரியுமா என்று கேட்டேன். இல்ல எனக்கு தெரியாது, நான் ஓதல்ல என்றாரு. அப்படியா, இந்த பொத்திலில் எத்தனை மௌலியை மாறி இருக்கிறார்கள் என்று கேட்டேன். 45-50 பேருக்கு மேல இருக்காங்க என்று சொன்னார். அதுல கொள்ள பேரு வானா, நல்ல தரமான மௌலிமாரில் 2 பேரை அழைத்து கொண்டு வாருங்கள், அவர்களையும் வைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். நான் ஓடி காட்டுவது குர்ஆன் ஆயத்தா இல்லையாங்கிறது அவர்களுக்கு தெரியும், நான் சொல்லி காட்டுறது ஹதீஸா இல்லையாங்கிறது அவர்களுக்கு தெரியும், கூட்டிட்டு வாருங்கள் என்றேன். நல்ல ஐடியா தான் மௌலவி நீங்க சொல்றது, அது எனக்கு தான் தெரியாது தானே, அவங்களை வச்சுதான் எனக்கு புரிஞ்சுக்கலாம் தானே, இந்த வாரம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போனார். அந்த ஒரு 3/4 மணித்தியாலம் 1 மணித்தியாலத்துக்கு பிறகு சைக்கிள் வந்து இறங்கக்குள்ளே அந்த சொல்றான், இந்த புண்ட மக்கள்கிட்ட நாங்க என்ன பேசுறது, இப்படித்தான் சொல்லிட்டு வராரு. இந்த வசனத்தை சொன்னாரு, இந்த புண்ட மக்கள்கிட்ட நாங்க என்னது பேசுறது. என்ன ஹபீப்னு கேட்டேன். நான் 2 மௌலிமாரன் ஆடி போனேன். ஒரு மௌலிமார் போக அவர் பைஸ்கில் எடுக்காரு, எங்க ஓரங்க வயலுக்கு போறேன்டாரு. இன்னொரு மௌலிகிட்ட போனேன், வாங்க இப்படி ரவு மொழி வந்திருக்காரு பேசணும். நம்ம மனசுக்கு புள்ள போடுற வருத்தம் வாட்டில் அட்மிட் பண்ணிருக்கேன், நான் அவசரமா போறேன், எனக்கு வரையிலாண்டாரு. பாத்தீங்களா ஹபீப், இப்படித்தான் இந்த உலமாக்கள், இப்படித்தான் எங்கவோ இருந்து கொக்கரிப்பார்கள், ஏசுவார்கள், பேசுவார்கள், ஆனால் பேச கூப்பிட்டால் வரமாட்டார்கள். இப்படித்தான் இவர்களுடைய நிலைமை என்றேன். சரியான செய்திதான் மௌலவி நீங்க சொல்றது. நான் கொஞ்சம் வேதனைப்பட்டு உங்களை நடந்திருந்தா நீங்க மன்னிச்சிங்க என்றாரு. அதை பத்தி ஒண்ணுமில்லை, கூட போய் எத்தனை பேர் கதைக்கிறான், அதை பத்தி ஒண்ணுமில்லை என்று சொல்லி நான் அவரை அனுப்பி வச்சேன். பாத்தீங்களா சகோதரர்களே, ஆகையினால நீங்க யாருடைய சண்டை பிடிக்காம பிரச்சனை போகாம யாராவது உங்களுடைய இந்த கருத்துக்களை மறுத்து அப்படி இல்லை இப்படித்தான் என்று சொன்னால் அன்போடு பண்போடு ஆதரவோடு அவளை கூட்டிட்டு நம்மிடத்துல வாங்க, அல்லது அவங்களால முடிஞ்ச விளக்கத்தை கொடுத்து அவர்களை திருத்த வேணும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.